ஹாய், குட் ஆஃப்டர்நூன். அண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:06. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து எதை பற்றி பேச போகிறேன்னா, மகாவிஷ்ணு என்ற பரம்பொருள் அவரை பற்றி பர்சனலான பேசுகிற போது கிடையாது. அண்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அவர் பேசின பல விஷயங்கள் பற்றி நான் பேச போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேசுனது கூட எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ரிப்பீட்டிவாக தான் இருக்குது. ஸோ எல்லாமே சேர்த்து நம்ம கொஞ்சம் பேசிடலாம். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மகாவிஷ்ணு பரம்பொருள் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆகணுன்ட்டு ஒரு ஆசை. பேஸ்ட் ஆன் ஹிஸ் வீடியோஸ் பார்க்கும்போதே தெரியுது அவருக்கு ஃபேமஸ் ஆகணும் ஏதோ ஒரு இடத்துல. ஆனால் அந்த இடத்துல உச்சத்தில் இருக்கணும். ஸோ அப்படி ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்கான ஒரு பர்சன் தான் அவர். ஸோ அவர் வச்சு நான் ஒரு நோட் பண்ணது வந்து என்னென்னா, ஹி வாண்ட்ஸ் டு பி லைக் சிவகார்த்திகேயன். ஆனால் அந்த மாதிரி சிவகார்த்திகேயன் அண்ட் அதுக்கான ஸ்டாண்டப் காமெடிலாம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்சுவலாக கோல்டு இருக்குது, அதனால தான் டக்குன்னு பாஸ் அமுக்கினேன், 2 தடவை பாஸ் அமுக்கினேன். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அட்டென்ஷன் சீக்கிங் வந்து ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்துட்டே இருக்கார். அண்ட் அதுக்கப்புறம் முதல்ல வந்து ஸ்டாண்டப் காமெடி, அதுக்கப்புறம் மூவி டைரக்ஷன் அண்ட் நிறைய விஷயம் வந்து அவருக்கு ஒர்க் ஆகலை போல். அது ஒர்க் ஆகாததுனால அவர் ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஞானத்துக்கு போயிட்டார், அந்த சாமியார் விஷயத்துக்கு. அண்ட் இந்த மாதிரி சாமியாருங்க வந்து எதுக்கு இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி சாமியாருங்க இவங்களை ஏன் ஸ்கூலுக்குள்ளே கூப்பிட்றாங்க? என்னை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் கூப்பிட்றதும் தப்பு, ப்ரைவேட் ஸ்கூலில் கூப்பிட்றதும் தப்பு. இவனுங்க வந்து பார்த்திங்கன்னா டிமோட்டிவேஷன் தான் பண்ணுவாங்க. இவங்க வந்து ஒரு கில்ட்டு ட்ராப் தான் செட் பண்ணிட்டு போவாங்க. கோல்டு இருக்குது பாய்ஸ் கைஸ், அதான் பசங்க. ஸோ கில்ட்டு ட்ராப் தான் செட் பண்ணிட்டு போவாங்க. அண்ட் இவங்களால் எந்த ஒரு ஹெல்ப்ஃபுல்லும் கிடையாது. அண்டு உங்களோட அப்பா அம்மா தான் எல்லாமே உயர்ந்தவங்க. அண்டு அவங்கள நீங்கள் கண் கலங்கக்கூடாது, அவங்கள வந்து நீங்கள் பாதுகாக்கணும், அவங்கள இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். நீங்கள் ஏதாச்சும் பண்ணிங்கன்னா அது அவங்களுடைய மரணத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறோம். அந்த மாதிரி ஒரு கில்ட் ட்ராப்பு. வெறும் இந்த ஸ்பிரிச்சுவல் புண்டாமாவனுங்க மட்டும் கிடையாது, இவனுங்க இருக்கானுங்கள இந்த இன்னும் ஒரு சில நபர்கள் லைக் இந்த சைக்காலஜிக்கலாக ஒரு ஃபிலாசபிக்கலாக வந்து பேசுகிறவங்க. எல்லா ஃபிலாசபரும் சொல்ல, பட் ஆனால் இந்த அந்த காமெடியன் ஒரு மிமிக்ரி பண்ணுவாருங்க, அந்த நபரும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு அவரும் இந்த மாதிரி ஸ்கூல்லலாம் போயிட்டு ஒரு தியானம் பண்ணுறன்ட்டு ஒரு அருன்னு அர்த்தம் இருப்பார். ஸோ அந்த மாதிரி நபரும் சேர்த்து தான் சொல்கிறேன். அந்த இவங்கெல்லாம் எப்படி கூப்பிட்றாங்க, இவங்களை எப்படி மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக எல்லோரும் கன்சிடர் பண்ணுறாங்கன்னு தெரில. ஏன்டா இவங்க வந்து நல்ல உதாரணம் கிடையாது. கில்ட்டு ட்ராப் செட் பண்ணுறவங்க நல்ல உதாரணம் கிடையாது. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோஷியல் லேடர் இருக்குல்ல, சோஷியல் லேடரில் அவர் கிளைம் பண்ணணும். அண்டு அந்த இடத்துல அவர் தான் ராஜாவாக இருக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு ஹிந்துத்துவவுடைய இதை ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. அந்த சித்தர்கள், இந்தர்கள், அதுக்கப்புறம் தமிழர்கள், நம் முன்னோர்கள் முட்டாள் கிடையாது, அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு போயிருக்காரு. அண்ட் அவருடைய வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா சித்தர்கள்லாம் நம்மளுக்காக நிறைய விஷயம்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சித்தர்கள் வந்து அவங்களுடைய ஓலைச்சுவடி எல்லாமே அழிச்சது வந்து பிரிட்டிஷ்காரங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மந்திரத்தை வச்சு பிரிட்டிஷ்காரங்களையும் இவன் ஓட விட்டுருக்கலாமே. இவர் சொல்கிற மாதிரி உண்மைன்னா அந்த மந்திரத்தை வச்சு பிரிட்டிஷ்காரங்க ஓட விட்டுருக்கலாம். அப்புறம் ஸ்பானிஷ் நேவல் படையை அழிச்சிருக்கலாம். அப்புறம் அமெரிக்காவையே ஆக்கியபை பண்ணியிருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் எந்த ஒரு உலகப்புறம் வந்திருக்காரு, இந்தியாவே ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்துருக்கோம் அந்த இடம். என்ன ஓட்டுறான்
ஓகே. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, கிளியர்லி பார்த்தீங்கன்னா, இந்த இந்த மாரி கேஸ் தான். அது பேர் என்ன? இந்த என்ன இந்த இந்த ஹிந்துத்துவால ஒரு கொள்கை ஒன்று சொல்லுவாங்கள்ல. ஆனா அகந்த பாரதம். அந்த அகந்த பாரதம் குரூப்பை சேர்ந்தவர் தான் அவர். அகந்த பாரதம். அதுக்கப்புறம் இந்த சித்தர்கள் பற்றி நிறைய விஷயம் படிச்சிருக்காரு. அது எல்லாமே பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு கான்ஸ்பிரசி தியரிஸ்ட் மாதிரி தான். ஒரு சித்தர்கள் பற்றி படிச்சிருக்காரு. அது எல்லாமே பார்த்திங்கன்னா அவர் உள்வாங்கிட்டார் மைண்டுக்குள்ளே. ஸோ மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதான். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுபாகோர் தான் அவர். அவர் ஏன் இந்த மாதிரி மந்திரம் கிந்திரம் அவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் எப்படி நம்ப வச்சாருன்னு தெரில. அவங்களும் சொல்கிறாங்க, நான்லாம் அந்த மந்திரம் மேஜிக் மந்திரம்லாம் பார்த்துருக்கேன், இங்கேருந்து அங்கே பறந்தாங்க, அங்கேருந்து இங்கே பறந்தாங்க, இந்த மாதிரி எப்படி நம்ப வைக்கிறாங்கன்னு தெரில. அந்த இஸ் ஆக்சுவலி எப்படின்னா ஒன்னாபி நித்யானந்தா நித்யானந்தா மாதிரி ஒரு செல்வாக்கு வரணும் அப்படின்ட்டு நினைக்கிறவர் தான். ஸோ இதுதான். அண்டு மற்றபடி வேறு எதுவும் இல்லை. கிட்டத்தட்ட இந்த தமிழ் நேஷ்னலிசம் ஒரு குரூப் இருக்கும்ல, இந்த குமரி கண்டம் நம்ம முன்னோர்கள் அங்கே தான் வாழ்ந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த குரூப் மாதிரி தான் அவர். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து ஒரு டுபாகூர் தான். அண்ட் இவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாமே உண்மையாகவே ஸ்டூப்பிடா இல்லை வேணும்கிட்டே இந்த மாதிரி பேசுகிறாங்களான்னு தெரில. உண்மையாகவே ஸ்டூப்பிடா இல்லை வேணும்கிட்டே இந்த மாதிரி பேசுகிறாங்களான்னு தெரில. ஸோ இதான் கைஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்லலாம் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்கள்ல, இந்த மாதிரி அந்த மோட்டிவேஷன்ஸ் கொடுக்குறவங்க, இதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்லாம் பார்த்திங்கன்னா புல்லிங் பண்ணுவாங்க. அங்கே யாராச்சும் வீக்கான நபர்களை தேர்ந்தெடுத்துட்டு அவனை ஒரு எக்ஸாம்பிளாக காமிச்சிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாரையும் புல்லிங் பண்ணி ஒரு வார்னிங் கொடுப்பாங்க. அவ்வளோ தற்குறித்தனமாக பண்ணுவாங்க அவங்க. நான் பார்த்துருக்கேன். ஆனால் என்னையெல்லாம் யாரும் பண்ணதில்லை, ஆனால் அந்த மாதிரி பண்ணவங்களை பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி புல்லிங் பண்ணுவாங்க, அவ்வளோ மோசமாக பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட்டுன்னு ஒரு உருட்டு இருக்கும், அதெல்லாம் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் எதுவுமே சயின்ஸ் கிடையாது. இது எதுவுமே சயின்ஸ் கிடையாது. அண்ட் இவர் சொல்கிறது வந்து எதுவுமே உண்மை கிடையாது. இவர் அப்படியே கொஞ்சம் இவருடைய டாக்டிக்ஸ் வந்து எப்படின்னா, நல்லா வாயிலே வடை சுடுறது, அது நல்லா பண்ணுறாங்க. அந்த நல்ல தமிழ் வார்த்தைகள்லாம் நல்லா பாயிண்ட் பை பாயிண்ட்டாக அடிக்கி வச்சு பேசுகிறாரு, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இவர் கம்ப்ளீட்டாக ஒரு டுபாகூர் தான். இங்கே தமிழ்நாட்டில் வந்து வாயிலே வடை சுடுறது வந்து நல்லா சேல்ஸ் ஆகும் தமிழ்நாட்டில். அதை அவர் நல்லாவே பண்ணுறாரு, அது தெரிஞ்சு நல்லா பண்ணுறாரு. ஸோ ரொம்ப ஈஸியான வேலை தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது நல்லா அவருக்கு பேச்சு திறமை நல்லாவே இருக்குது, அதனால் அவருக்கு அது ஈஸி தான். இது கஷ்டமான இதே கிடையாது. ஸோ இதுதான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அதுக்கப்புறம் இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மேலே அப்சஷனாக இருப்பாங்க. இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மேலே வெறுப்பு இருக்கிறது ஓகே. ஆனால் அவர் சொல்கிற காரணங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன் மிஷினரி, கிறிஸ்துவர்கள் இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க அவனுங்க. அப்புறம் இன்னொரு குரூப் வந்து அந்த 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 ப்ரொஃபஸர் கேள்வி கேட்டார்ல இவரை, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்டியனு, அவருக்கு பின்னாடி ஒரு கிறிஸ்டின் ஏக்கமே இருக்குது. இந்த மாதிரி கான்ஸ்பிரசி தியரியெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நிறைய ஃப்ராடுத்தனம் போயிட்டு இருக்குது. ஸோ இதான் இந்த மாதிரி அப்சஷனாக இருப்பார் இவர் அப்சஷனாக இருக்கார். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யார் விமர்சனம் பண்ணல? கிறிஸ்டின் மிஷினரியை எல்லோரும் விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவர் அரசு ஸ்கூலில் போயிட்டு அது ரொம்ப மோசமாக பேசியிருக்காரு, மறுபிரிவை பற்றி பேசியிருக்காரு. அங்கே இருக்கவங்க
அந்த அந்த பிளைண்ட் பர்சனே ரொம்ப தாழ்வாக பேசியிருக்காரு. அப்போ இவ்வளோ முட்டாள்லாம் யாருமே பார்த்ததில்ல. இவ்வளோ முட்டாள் வந்து இன்னும் முட்டாள் அவன். மறுபிறவி ஒரு பிறவி வச்சு போன பிறவியில் நீ இப்படி பண்ணி தப்பு பண்ணியிருக்க, அதனால தான் இந்த பிறவியில் உனக்கு இது. போன பிறவியில் வந்து நீ ரொம்ப நல்லது பண்ணியிருக்க, அதனால தான் இந்த பிறவியில் நீ பிராமின். இதுதான் அந்த நாய் சொல்லுவது புறம்போக்கு. அண்டு நான் வந்து அந்த கொங்கு பெல்ட் இருக்குல்ல, அந்த ஈரோடு, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, உங்களுக்கு வேறு வேலை மாதிரியே இல்லையா? வேறு வேலை மாதிரியே இல்லையா? இவனை தான் ஏற்றி விடுவீங்களா? இப்போ ஃபுல்லாக வந்துடுறான். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா குட் லுக்கிங், நல்ல குட் லுக்கிங் இருக்குது அவருக்கு. அந்த குட் லுக்கிங் வச்சு நல்லா மேனிப்புலேட் பண்ணியிருக்கான். ஓகேவா? ஸோ இதான். ஸோ இதாங்க, இது பயங்கர மேனிப்புலேட்டிவான பர்சன். அண்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா நித்யானந்தா, அவர் நல்லா பேசுவார்ல, அந்த அளவுக்கு ஒரு பேச்சு திறமை இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு இல்லை. அண்டு பிரேமானந்தா அவங்க லெவலுக்கு பேச்சு திறமைன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு பர்சன், ஒரு சின்ன பட்டிமன்றத்தில் பேசுவாங்களே அந்த ரேஞ்சில் தான் இருக்கார். பட்டு அந்த அளவுக்கு இவர் வந்து கொஞ்சம் நம்ம ஒரு விஷயத்தை உருட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்ம நிறைய பாயிண்ட்ஸ்லாம் கேதர் பண்ணி பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி கிடையாது. அந்த சைடில் ஹிந்துத்துவ சைட்லேயே நிறைய நல்ல நல்ல பாயிண்ட்ஸ்லாம் வச்சு பேசுகிறவங்க இருக்காங்க. அதெல்லாம் பொய்யா இருந்தாலும், இல்லைன்னா செலக்டிவான ஒரு விஷயமா இருக்கும், ஆர்குமெண்ட்டாக இருந்தாலும், பட்டு நல்லா பேசுவாங்க. இவர் அந்தளவுக்கு இல்லை. பட் இவர் ஒரு கன்னிங்கான ஒரு பர்சன், மேனிப்புலேட்டிவான ஒரு பர்சன் தான் அவர். இவர் இப்போது இந்த அரெஸ்ட் இருக்குல்ல, இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அரெஸ்ட்டையும் இந்த இவ்வளோ பயங்கரமாக அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அவர் வேறு ஏதாச்சும் விஷயத்தில் அரெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பேசுகிறதுக்கு அரெஸ்ட் பண்ணதுக்கெலாம் அது எனக்கு சரியாக தெரில. வேறு ஏதாச்சும் ஸ்கேமிங் ஏதாச்சும் பண்ணி அதுக்கு அரெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னோடய ஒப்பீனியன். அண்டு இஸ் எ டெரபிள் லயர். அவ்வளோதான். லயர் ஃப்ராடு. ஸோ மகாவிஷ்ணுவை பற்றி இதுதான் என்னோடய ஒப்பீனியன். அவ்வளோதான். அவரை ஏன் இப்படி ஒரு திடீர்னு இப்படி ஒரு சாமியார் உருவம் ஏன் எடுத்தாருன்னு எனக்கு தெரில. திடீர்னு எடுத்தாருன்னு எனக்கு தெரில. அண்டு ஸோ எனக்கு தெரில, ஒருவேளை இதில் நல்ல வருமானம் வருது. அவர் வந்து ஆரம்பத்தில் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக ஆயிருப்பார். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சாமியாராக ஆனால் நம்மளுக்கு இன்னும் நிறைய கிடைக்கும்ன்ட்டு பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஸோ இதுதான். அண்டு என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் வந்து என்னென்னா, இப்போ அரெஸ்ட் பண்ணாங்களே இந்த சாமியாரை இப்போ அரெஸ்ட் பண்ணாங்களே, இவர் இதை அட்வான்டேஜாக எடுத்து அவர் யூஸ் பண்ணிப்பார், தன்னை ஒரு பெரிய ஆளாக காமிக்கிறதுக்கு. இதை அட்வான்டேஜ் எடுத்து. ஸோ இதான். ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில். ஸோ இதை அட்வான்டேஜாக எடுத்து யூஸ் பண்ணிப்பார். ஸோ இதான். ஸோ ஓகே கைஸ், பை. ஸோ இதான் என்னோடய ஒப்பீனியன். அண்ட் எல்லா சாமியாரங்களும் ஃப்ராடு தான். அண்ட் கிறிஸ்டின் மிஷனரிஸும் ஃப்ராடு தான். அவனுங்களும் இதே மாதிரி தற்குறித்தனமாலாம் பேசி நானே பார்த்துருக்கேன். ஸோ கிறிஸ்டின் மிஷனரி ஃப்ராடு தான். அண்ட் எல்லா மதங்களையும் ஒரு பயங்கரமான கற்பாடுகள் நிறைய இருக்குது. அண்ட் எல்லா மதமும் போலி தான். ஓகே, பை.